வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆடி மாதத்துக்கான ஸ்பெஷல் அம்மன் கார்டு ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச அம்பாள் யாரையாவது ஒருத்தவங்களை, ஓகே, ஒரே ஒருத்தவங்களை நினச்சிக்கோங்க. ரொம்ப எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது போல் ஒரு அம்பாள் இருப்பாங்க இல்லையா? ஒரு 5-10 செகண்ட் நினச்சா கூட போதும், சரியா? ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம், சரியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, சரியா? 555 பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, 2222 பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, 777 பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, ஸோ 4444 பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா நம்பரும் பார்க்குறீங்க. எஸ், 111 இல்லைனா 1111 இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்க்குறீங்கன்னு கேட்டால் பார்க்க நிறைய சான்சஸ் இருக்குது. 1313 கூட பார்க்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கோரிக்கை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும், இப்போ ஏஞ்சல்ஸ் கிட்டேயா இருக்கலாம், இல்லை அந்த அம்பாள் கிட்டேயா இருக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க, அது நல்லபடியாக முடியணும்னு. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. நீங்களும் கரெக்டாக அதை நோக்கி போகணும், சரியா? எந்த வித தடுமாற்றம் தயக்கமும் இல்லாமல் போயிட்டே இருந்தீங்கன்னா எஸ், அது நீங்கள் எடுக்கக்கூட முடியும். உங்களால் எங்கே போகணும், என்ன வேணும், வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, இல்லை படிப்பு சார்ந்து, இல்லை வீடு வாங்கணுமா, எதுன்னு தெரியாது, ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னா அதை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு, சரியா? ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் அற்புதமாக இருக்குது. இதில் மொத்தம் 9 கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 9 கார்ட்ஸையும் ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இப்போ நம்ம ஜனவரியிலேருந்து ஜூலை வந்திருக்கோம், ஓகே? இந்த 7 மாத காலங்களில் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்போம். சில விஷயங்கள் செஞ்சுருப்போம், தடங்கள் ஏற்பட்டிருக்கும், இன்னும் சில விஷயங்கள் செய்ய முடியாமையே போயிருக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு ஆரம்பித்த இடத்துலையே இருக்குங்களான்னு கேட்டால் எஸ். இந்த கார்டு படிக்கும்போது நிறைய செலவுகள் வந்திருக்கும், பணம் சார்ந்து நிறைய போயிருக்கலாம். பட் எந்த ஒரு விஷயமும் பெருசாக சாதகமாக வந்த மாதிரி கார்ட்ஸில் வரல. ஆனால் இந்த 31 நாட்கள், இந்த ஆடி மாதம் 31 நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த 31 நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த விட்டு போன 7 மாதத்தில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் உங்களால் செய்ய முடியும். அப்படிங்கிறது போல் உங்களோட ஆற்றல், இந்த அம்பாலோட ஆற்றல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆற்றல் இருக்க சான்சஸ் இருக்குது, ஓகே? அது அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு போங்க, இல்லைனா உங்கள் வீட்லேயே இருக்க அம்பாள் கிட்ட ஒரு குங்குமம் விபூதின்னு வச்சு நம்ம பேப்பரில் வச்சு அந்த பொட்டலங்கட்டி போட்டு பார்த்து எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நிறையா பேருக்கு குங்குமம் வர சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இந்த அம்பாலோட சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம், சரியா? ஸோ இது நல்ல ஆற்றல் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டைமில் நீங்கள் யார்கிட்டையும் பெருசாக சண்டை போட்டுக்கிறது, விவாதம் பண்ணுறது, இல்லை மற்றவங்க கிட்ட குறைகளை கண்டு பேசுறது, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் நிறைய நல்லது நடக்க சான்சஸ் இருக்குது. அது எப்படி இன்னும் அழகாக சொல்லணும்னா, எஸ், சில விஷயங்களை நிதானமாகவும் பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் நீங்கள் கையாண்டிங்கன்னா பக்காவாக செட்டில் ஆகிடலாம் இந்த 31 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில், ஓகே? ஏதாவது சுய தொழில் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அதே போல் உறவு சார்ந்து, கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் கூட தீர்றதுக்கான காலகட்டம் இது. குழந்தைகள் சார்ந்து, சரியா? இப்போ அப்பா மகன், இல்லை அப்பா பொண்ணு, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கூட படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் இது, ஓகே? பட் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கோபம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல வார்த்தைகளாக பேசுங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், பயம் பதட்டம் இல்லாமல் இருந்தால் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் இந்த 31 நாள்லேயே நீங்கள் பார்த்துருவீங்கன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ஓகே? ஸோ இது படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் தான் உங்களை கொண்டு போய் விடும். இது வேலை சார்ந்தும் சரி. சில பேர் வேலை செய்கிறீங்க, அந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேறு வேலைக்கு போகலான்னா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. வரன்கள் அப்படி தான், வீடு தேடிட்டு இருக்கேன், இல்லை புது வீடு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சில பேர் சொந்த வீட்டுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் புதுசாக பால் காய்ச்சிட்டு போகணும், ஒரு ரெண்டட் ஹவுஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க கூட சான்சஸ் இருக்குது, சரியா? ஏதோ ஒரு விஷயம் தேடுற விஷயம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லாபகரமாக போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பயம் பதட்டம் மட்டும் வேண்டாம், சரியா? இந்த யாருமே இந்த 31 டேஸ் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எந்த வித மனசுல எந்த ஒரு குற்றம் இன்னும் யாரையும் காணாதீங்க. அதே மாதிரி கடுமையான சொற்கள் பேசாதீங்க. உங்களோட எனர்ஜியை தக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கிற ஆற்றலை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்களான்னு கேட்டால் எஸ்.
இந்த 31 நாட்கள் குழந்தைங்க அருமையாக படிக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ வீடு வந்து ஒரு மங்களகரமாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு அம்பாலே வந்து நம்ம வீட்டில் இருப்பான்னு பார்த்தானா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் உங்களுக்கு அம்பாள் இருக்கணும், அவளோட கடாட்சம் இருக்கணும்னா அந்த வீடு எப்படி இருந்தால் அவள் இருப்பா? சண்டை சச்சரவு இருந்தால் யாராவது இருப்பாங்களா? சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் அம்பாள் இருக்கணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆற்றல் இன்னும் அதிகமாகும். சரியா? ஸோ நல்லா இருக்கு. அதே போல் இன்னொரு விஷயம், ரொம்ப ப்ளஸ்ஸாக வந்திருக்க விஷயம் என்ன தெரியுமா? எதிரிகள் தொல்லை இனி இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. சரியா? ஏதாவது உங்களுக்கு பிளாக் மேஜிக் செய்வேனை செஞ்சுருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது கந்திருஷ்டி அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் அம்பாலோட கார்டு கையில் வச்சுட்டு சொல்கிறேன், இந்த நிமிஷம் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பெரும்பான்மையான இந்த மாதிரி கந்திருஷ்டி, பிளாக் மேஜிக் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே பயன் அற்று போகும். இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த அம்பாலோட ஆற்றல் உங்களுக்கு இருக்கும்போது இந்த மாதிரி எந்த விஷயமும் உங்களை வந்து தாக்காது அப்படிங்கிறது தான் அவள் கொடுக்குற வாக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, மனசில் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் பிளாக் மேஜிக் இல்லை, செய்வேனே இல்லை, இந்த கந்திருஷ்டி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெளிவுபட சொல்கிறேன். ஆனால் சில பேர் சில நம்பிக்கைகளை வச்சுட்டு இருப்பீங்க, இல்லை இல்லை எனக்கு இருக்குது அப்படிங்கிறது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த எதிர்மறையான ஆற்றல் தான் உங்களுக்கு வில்லன். சரியா? ஸோ உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இல்லை 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 எஸ் காட்டில் இல்லை நான் சொல்கிறேன், நீங்களும் எனக்கு இல்லை நான் நல்லா இருப்பேன்னு நினச்சா நல்லா இருப்பீங்க. இல்லை இருக்குன்னு நீங்களே போட்டு வாலண்டியராக ஏதாவது எண்ணங்களை உள்ளே போட்டிங்கன்னா அந்த எண்ணத்துக்கு வந்து வலிமை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த 31 நாட்கள் வந்து நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, சூப்பராக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? மனதுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்குங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்களை ஈர்ப்பீங்க. அதே போல் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் தான் இது. சரியா? ஸோ ஏதாவது பிஸ்னஸ் குட்டியாக பண்ணணும்னா பண்ணலாம். நல்ல வரணமை கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வீடு பார்க்குறேன்னா உங்கள் பட்ஜெட்குள்ளே கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. தனிப்பட்ட ஒருவருக்கு இந்த கார்டு படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயம், இப்போ நீங்கள் இது பார்க்குறீங்க, ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ தனிப்பட்ட நபர்களாக இருந்தால் உங்களோட மதிப்பு கூடக்கூடிய காலகட்டம் இது. சரியா? ஸோ இந்த மதிப்பு கூடுதுன்னா நம்ம செய்கைகளில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட பேச்சு, நடை, உடை, பாவனை இதுல எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஸோ உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகள், இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கும்போது ஒரு அம்மாவா அப்பாவா நீங்கள் வந்து ஒரு மாதிரி கிரீடம் வச்ச மாதிரி அழகாக இருப்பீங்க. இந்த 31 நாட்களும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க. எஸ், வயது பெருசாக தெரியாது அப்படிங்கிறது போல இருக்கு. உங்களுக்கு 50-60+ இருந்தால் கூட வயது பெருசாக தெரியாது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ தேஜஸ் இருக்குது, இந்த அம்பாலோட அனுகிரகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் போது, நம்மளுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கும்போது நம்மள எவ்வளோ வல்லமையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க, முடிந்த தியான பயிற்சி பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே தயக்கத்துக்கே போடாதீங்க. இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளானைக்கு செஞ்சுக்கலாம், தயங்காதீங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க. உங்களை யாராவது குற்றம் குறை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. வேண்டாத விவாதங்களை எவ்வளோ தவிர்க்க முடியுதோ அவ்வளோ தவிர்த்துடுங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் நாகக்கண்ணி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருடாழ்வார் பெருமாளோட வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அம்பாள் கார்டு தான், பட் இதெல்லாம் வரனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? சேமிப்பு உயரும், லாபம் வரும். இது சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்கும் நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லாபம் வர சான்சஸ் இருக்குது. நான் இப்போ அலுவலகம் சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன்லாம் இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது. ஒரு 2-3 வருஷமா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கிடைக்கலன்னா இப்போ திடீர்னு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களோட காத்திருப்புக்கான பலன்கள் கிடைக்கும். ஓகே? ஸோ சூப்பராக இருக்கு. அதே போல் தான தர்மங்கள் செய்யக்கூடிய மாதம் இது. ஓகே? இந்த ஆடி மாதம். ஓகே? நீங்கள் எந்த மதத்தினர் வேணால் இருக்கலாம். ஓகே? முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்க. எவ்வளோ இப்போ நம்ம வீட்டில் சமைப்போம்னா என்னென்ன தேவை? அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி இத்தியாதிகள் நிறைய இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் காசு பணத்தை விட இந்த மாதிரி நீங்கள் பொருட்கள் வாங்கி கொடுத்து தானம் பண்ணுங்க. இது ஏதாவது அனாத ஆசிரமமாக இருக்கலாம், இல்லை முதியோர் இல்லமாக இருக்கலாம், இல்லை யாருக்கோ ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்துக்கு கூட நீங்கள் ஒரு ரேஷன் மாதிரி வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு பணம் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தடை ஏற்பட்டு இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கான விஷயங்கள். ஓகே? ஸோ நல்லா இருக்கு. அதே போல் முன்னோர்களோட ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கு. நான் சொன்னேன் முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னு. அதே போல் காகைக்கு நீங்கள் உணவளிக்க முடிஞ்சா வைங்க. உணவு மட்டும் இல்லை, தண்ணியும் சேர்ந்து வைங்க. பறவைகள்
அது எந்த பறவை வேணால் பரவாயில்ல. அதே போல் டாகி தான். ஸோ பிற உயிர்களுக்கும் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிறைய உணவு சார்ந்து, உணவு நீர் இது சார்ந்து, இது தானே முக்கியம். ஸோ இது சார்ந்து நீங்கள் தானம் பண்ண உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரி, என்னால் அரிசி பருப்பு விற்கிற விலைக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தயிர் சாதம் பேக்கெட்டாவது வாங்கி கொடுங்க. 5 பேக்கெட்லேருந்து 9 பேக்கெட் வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். இந்த தயிர் சாதம் வாங்கும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாய், சரியா? ஸோ அதையும் வாங்கி தயிர் சாதம் ஊறுகாய் இந்த மாதிரி அது ஜோடி காம்பினேஷன், சரியா? அப்படி கொடுக்கும்போது பலன்கள் இரட்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு சில பெண்களுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா அம்பாளுக்கா இருக்கட்டும், நம்ம புடவை கொடுப்போம் இல்லையா? ஸோ அம்பாளுக்கு புடவை சாத்துறதா இருந்தால் பச்சை கலர், சிகப்பு கலர், மஞ்சள் கலர் அந்த மாதிரியான புடவைகள் வாங்கி சாத்தலாம். இப்போ நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஸோ பெண்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக வளையல், பூ, பொட்டு அந்த மாதிரி என்னென்ன மங்களகரமான பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் வச்சு மனசார நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது, சரியா? சில நபர்களுக்கு மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு. வயிறுலேருந்து இல்லை உங்கள் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் கூட சில நபர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து உங்களுக்கு தேவையான அளவு ஓய்வு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் போகக்கூடும். ஓகேவா? ஸோ பயப்பட வேண்டாம். ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா, ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா பயப்பட தேவையில்லை, சரியா? பயத்தை தவிர்த்துட்டு இதெல்லாம் சரியா போகும். இதெல்லாம் வந்து உங்களோட எண்ணங்கள் வாயில தான் வருது. இது ஒரு நோய் மாதிரி தெரியல. எப்போதுமே இந்த அம்மன் கார்ட்ஸில் வருது என்னன்னா, உங்கள் மனசு ஏதோ சரியில்லை அப்படின்னாலே உடனே தலைவலி, வயிறு வலி, நெஞ்சு வலி இதெல்லாம் வந்துடும் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நீங்கள் எண்ணத்தை சரி பண்ணீங்கன்னா இந்த வலியெல்லாம் குறையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. முடிஞ்சா மெடிடேஷன் பண்ணுங்க, உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷமாவது நல்லா வேர்க்கிற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க, சுவாச பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் இந்த 31 நாட்களுக்காவது பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. வாரத்தில் ஒரு 4 நாளாவது பண்ணுங்க, சரியா? ஸோ இது செய்ய தான் உங்களுக்கான அந்த பலன்கள் தெரியும். சும்மா கேட்டாலாம் பார்த்தாது, செய்யணும். எஸ், குனிஞ்சு நிமிர்ந்து செய்யணும் உடற்பயிற்சியெல்லாம். அப்போ உங்களுக்கு பலன்கள் நல்லா வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பழைய பிரச்சனைகள் ஏதாவது உங்க கடந்த காலங்களில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கோர்ட்டு கேஸு, இப்போ பண்ணாத தப்புக்கு ஏதாவது பழி சுமத்தி இருப்பாங்க, அதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை ஆயிடுவீங்களான்னு கேட்டா எஸ், அதுல இருந்து விடுதலையாக சான்சஸ் நல்லா இருக்கு. ஓகேவா? பட் இந்த நம்ம விடுதலை ஆகிட்டோம், நம்ம பக்கத்துல நியாயம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நீங்கள் மற்ற விஷயங்களை ஏதாவது கிளறினீங்கன்னா அது உங்கள் மேலே பேக் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே கடந்த காலங்களில் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, அதுலேருந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி வந்துடுங்க. இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை திருத்தி வாழ முயற்சி பண்ணிங்கன்னா அது வேற லெவலுக்கு இருக்கும், சரியா? சூப்பராக இருக்குது கார்ட்ஸ். இதுதான் வந்த கார்ட்ஸ். ஓகே, நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்திருக்கு. அம்பாள் வந்து நிறைய உங்களுக்கு சொல்கிறா. ஸோ நீங்கள் அது அம்பாள் கிட்ட டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் உங்கள் வீட்லேயே விளக்கேற்றி உட்காந்து, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், காலையிலையும் சாயங்காலமும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ விளக்கேற்றி உட்காந்து கொஞ்சம் மனசு அமைதி பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து அவகிட்ட பேசுனீங்கன்னா அவள் இன்னும் நிறையா விஷயம் சொல்வாள். பேசுவாளான்னு கேட்டால் எஸ், பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மனசார அந்த அம்மாவை கூப்பிட்டா கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எது உங்களுக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதது தவிர்த்துருங்க. இது ஒட்டு மொத்தமாகவே பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலகட்டம் இது. மரியாதை வரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் வருது. வர விஷயங்களை நம்ம வரவேற்று அதுக்கான மதிப்பை நம்ம உயர்த்திக்கணும், சரியா? நம்ம எங்கேயுமே தாழ்ந்து போகிற அளவுக்கு நம்மளோட செய்கைகள் இருக்கக்கூடாது, சரியா? ஸோ சூப்பராக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். பாய்.